கிருபையினாலே நம்முடைய இரட்சணியபுரம் சேகத்தினுடைய இரண்டாவது தோத்திர பண்டிகைக்கு ஆயத்தமாக நாம் இந்த இடத்துல கூடி வந்திருக்கிறோம். இந்த ஆயத்த ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபம் செய்வோம். சகல ஜனங்களே கைகூட்டி தேவனுக்கு முன்பாக கம்பீர சத்தமாய் ஆர்ப்பரியுங்கள். உன்னதமானவராகிய கர்த்தர் பூமியின் மீதெங்கும் மகத்துவமான ராஜாவாய் இருக்கிறார். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தந்தையே, நீர் இந்த 2024 ஆண்டை எங்களுக்கு ஆசீர்வதித்து தந்த நல்ல தயவுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கடந்த ஆண்டு முழுவதும் உம்முடைய கிருபை உள்ள கரங்கள் எங்களுடைய சேகரத்தினுடைய அனைத்து மக்களையும் ஆசீர்வதித்த நல்ல தயவை எண்ணி உமக்கு நாங்கள் கோடி தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். ஆண்டவரே, உங்களுடைய தயவினாலும் உங்களுடைய இரக்கங்களினாலும் இந்த ஆண்டிலே எங்களுடைய சேகரத்தினுடைய இரண்டாவது ஸ்தோத்திர பண்டிகையை நாங்கள் ஆயத்தப்படும்படியாய் இந்த ஆயத்த ஆராதனையில் எங்களை அழைத்து வந்த நல்ல தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்கள் ஆண்டவர் உம்முடைய கிருபை நிறைந்த கரங்களால் இந்த வளாகம் முழுவதையும் நீர் மூடி மறைத்தருளும்படி நாங்கள் வேண்டுகிறோம். உம்முடைய இனிய பிரசனம் எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்பட்டும். ஆண்டவரே, நாங்கள் உண்மையிலே மகிழ்ந்து கலிகூர்ந்து உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்தவும், உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்டு அதற்கு எங்களை அர்ப்பணிக்கவும் எங்கள் ஆண்டவர் நீர் அனுக்கிரகம் செய்திருளும்படி நாங்கள் வேண்டுகிறோம். எங்களை தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். இந்த ஆராதனை முழுவதும் உம்முடைய கிருபை உள்ள கரங்கள் எங்களோடு கூட இருந்து எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்தும்படி எங்கள் ஆண்டவரும் எங்கள் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். இந்த ஆயத்த ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் யாவரும் எழுந்து நின்று கீதங்களும் கீர்த்தனைகளும் 6வது பாடல் நம்முடைய தோத்திர பண்டிகையினுடைய ஆராதனை முறைமை புத்தகத்திலே 6வது பக்கத்தில் இருக்கிற 1வது பாடல், போற்றிடு ஆன்மமே சிருஷ்டி கர்த்தாவாம் வல்லோரை. நம்ம எல்லோருக்கும் தெரிந்த பாடல். நாம் யாவரும் எழுந்து நின்று நாம் பாடுவோம்.
ஜெபம் பண்ண கடவோம். நாம் நமது பாவங்களை அறிக்கை செய்வோமாக. ஆண்டவருடைய சமூகத்திலே கூடி வந்திருக்கிற நாம் நம்மை நாமே ஒரு விசை ஆராய்ந்து நிதானித்து பார்ப்போம். நம்முடைய குறைகளை குற்றங்களை மன்னிக்கிற ஆண்டவருடைய கரங்களிலே நம்மை அர்ப்பணித்து நம்முடைய குறைகளை குற்றங்களை அவர் மன்னிக்கும்படியாக நம்முடைய பாவங்களை அறிக்கையிடுவோம். பாவ அறிக்கை ஜெபத்தை நாம் யாவரும் இணைந்து நாம் ஏறெடுப்போம். நாங்கள் நினைவிலும் சொல்லிலும் செயலிலும் பெருங்குற்றமாக பாவம் செய்திருக்கிறோம் என்று பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய சர்வ வல்லமை உள்ள ஆண்டவரிடம் அறிக்கை செய்கிறோம். சர்வ வல்லமை உள்ள தேவனே, எங்களுக்கு இறங்கி எங்கள் பாவங்களை எங்களுக்கு மன்னியும். நன்மையானவற்றில் எங்களை உறுதிப்படுத்தி நிலைப்படுத்தி நித்திய ஜீவனை அடைய செய்யும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். இரக்கமுள்ள ஆண்டவரே, உம்மிடத்தில் விசுவாசமாயிருக்கிற நாங்கள் எல்லா பாவங்களிலிருந்தும் சுத்திகரிக்கப்பட்டு உண்மையாய் உமக்கு ஊழியம் செய்ய பாவ மன்னிப்பையும் சமாதானத்தையும் அருள வேண்டும் என்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். பரமண்டலங்களில் இருக்கிற ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும். தேவனே, எங்களை இரட்சிக்க விரைவாய் வாரும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. கர்த்தரை துதியுங்கள். மாறி மாறி வாசிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 103 சங்கீதம். சங்கீதம் 103 நாம் யாவரும் மாறி மாறி வாசிக்கலாம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. அவர் தமது வழிகளை மோசேக்கும் தமது கிரியைகளை இஸ்ரவேல் புத்திரருக்கும் தெரிய பண்ணினார். அவர் எப்பொழுதும் கடிந்து கொள்ளார், என்றைக்கும் கோபம் கொண்டிரார். பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாக இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதாக இருக்கிறது. தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். மனுஷனுடைய நாட்கள் புல்லுக்கு ஒப்பாய் இருக்கிறது, வெளியின் புஷ்பத்தை போல் பூக்கிறான். கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும் அவருடைய நீதி அவர்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் அனாதியா என்றென்றைக்கும் உள்ளது. கர்த்தர் வானங்களில் தமது சிங்காசனத்தை ஸ்தாபித்திருக்கிறார்,
அவருடைய ராஜரீகம் சர்வத்தையும் ஆளுகிறது. கர்த்தருக்கு பிரியமானதை செய்து அவர் பணிவிடைக்காரராயிருக்கிற அவருடைய சர்வ சேனைகளே அவரை ஸ்தோத்திரியுங்கள். இவ்விடங்களும் உள்ள அவருடைய சகல கிரியைகளே அவரை ஸ்தோத்திரியுங்கள். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. நின்றபடியே அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தை அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியும் படைத்த குமாரனாகிய நம் நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்தாவினாலே கன்னிமரியாளிடமிருந்து பிறந்தார். இந்த விழாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்திடத்தில் எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கேறி சர்வவல்ல பிதாவாகிய தேவனுடைய வாசவிட்டிருக்கிறார். அவரிடத்திலிருந்து உயிரோடு மரித்தோரை நியாயத்திற்கு வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாய்க்கு பரிசுத்த சபை பரிசுத்த ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சிறைமொழித்தெழுதலும் நித்திய ஜீவனும் என்று விசுவாசிக்கிறேன். ஆமேன். உட்காருவோம். நம்முடைய அருகில் இருக்கிற நல்லூர் சேகரத்திலே ஆண்டோடைய பணியை சிறப்பாக செய்து வருகிற நம்முடைய அன்பு ஐயா தங்கப்பிரபு ஐயா அவர்களை நாங்கள் கேட்டோம். அப்பொழுது அவர்கள் சரியாக உடனே வருகிறேன் என்று சொன்னார்கள். இந்த நாளிலே அவர்கள் நம்முடைய மத்தியிலே குடும்பமாக வந்திருக்கிறார்கள். ஐயா அவர்களையும் அம்மா அவர்களையும் அன்போடு கூட நம்முடைய திருச்சபையின் சார்பாக நம்முடைய செய்தி சார்பாக வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த நாளிலே அவர்கள் நம்முடைய மத்தியிலே ஆண்டோடைய வார்த்தையை நமக்கு பகிர்ந்து கொடுக்க இருக்கிறார்கள். சில அறிவிப்புகள். இந்த ஆலயத்த ஆராதனை முடிந்தவுடன் உடனடியாக பள்ளிக்கூடம் மற்றும் சபையாருடைய கலை நிகழ்ச்சிகள் நடைபெறும். ஆகவே அதற்கு நீங்கள் தயாராக இருக்க உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். மாணவரே, நாளைய தினம் 20ஆம் தேதி சனிக்கிழமை அதிகாலை 5 மணிக்கு நமக்கு அருணோதய பிரார்த்தனை இந்த பந்தல் வளாகத்திலே வைத்து நடைபெறும். நீங்கள் யாவரும் இந்த அருணோதய பிரார்த்தனையிலே கலந்து கொள்ள உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். இந்த அருணோதய பிரார்த்தனையிலே நம்முடைய மத்தியிலே நல்லூர் சேகரத்திலே கருமூலியத்திலே ஆளுடைய ஊழியத்தை செய்து வருகிற அன்பான ஐயா டிஜேஎஸ் கிருபாகர் ஐயா அவர்கள் தேவனுடைய வார்த்தையை கொண்டு வருகிறார்கள். நீங்கள் யாவரும் இதில் கலந்து கொண்டு அதிகாலையிலே ஆண்டவரை தேடி ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். அதே போல் காலை 9 மணிக்கு பரிசுத்த ஞானஸ்நான ஆராதனை நடைபெறும். ஞானஸ்நானம் பெறும்படியாக ஆயத்தமாயிருக்கிறவர்கள் நீங்கள் காலை 8:45 மணிக்கு முன்பாக நீங்கள் இந்த பந்தல் வளாகத்திற்கு வர உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். காலை 8:45 மணிக்கு முன்பதாக நீங்கள் இந்த பந்தல் வளாகத்துக்கு வர உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். இந்த பரிசுத்த ஞானஸ்நான ஆராதனையிலே தேவனுடைய வார்த்தையை பாலியர் சங்கத்தினுடைய செயலராக ஆண்டோடைய ஊழியத்தை சிறப்பாக செய்து வருகிற அருள் திரு டி ஜோசப் ஐயா அவர்கள் ஆண்டோடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்டு நம்முடைய பிள்ளைகளுக்கு ஞானஸ்நானம் கொடுக்க இருக்கிறார்கள். ஆகவே ஞானஸ்நானம் பெற ஆயத்தம் உள்ளவர்கள் குடும்பமாக நீங்கள் கலந்து கொள்ள அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். அதனைத் தொடர்ந்து காலை 10 மணிக்கு சிறுவர்களுக்கான கூடுகை நடைபெறும். அதனைத் தொடர்ந்து நமக்கு நாளை சிறுவர் கூடுகை நடைபெறும். இந்த சிறுவர் கூடுகையிலே நம்முடைய பாலியர் சங்கத்தினுடைய ஊழியர்கள் அந்த சிறுவர் கூடுகையை நமக்கு நடத்தி கொடுக்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து மதியம் 2 மணிக்கு பிரதான பண்டிகை ஆராதனை நடைபெறும். நீங்கள் யாவரும் அந்த பிரதான பண்டிகை ஆராதனைக்கு சீக்கிரமாகவே வந்துவிட உங்களை அன்போடு கூட நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். சரியாக நாம் ஆரம்பித்து நாம் தொடர்ந்து நிகழ்ச்சிகள் நமக்கு இருக்கிறபடியினாலே நீங்கள் சரியாக முதல் மணி அடிக்கிற பொழுது நீங்கள் பந்தல் வளாகத்திற்கு வந்துவிட உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். அன்பானவர்களே, இந்த பிரதான பண்டிகை ஆராதனையிலே நம்முடைய மத்தியிலே நம்முடைய திருநெல்வேலி திருமண்டலத்திலே பணி செய்து பணி நிறைவு பெற்றிருக்கிற ஏற்கனவே நம்முடைய சேகர தலைவராக பணியாற்றிய அருள் திரு AHL பில்லி ஐயர் அவர்கள் தேவனுடைய வார்த்தையை கொண்டு வருகிறார்கள். நீங்கள் அவர்களுக்காக ஜெபிக்கவும் நீங்கள் இந்த ஆராதனை திரளாய் கலந்து கொள்ளவும் அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். நீங்கள் எல்லோரும் அந்த ஆராதனைக்கு வருகிற பொழுது கையை வீசி கொண்டு வரக்கூடாது. உங்கள் எல்லோருடைய வீட்டிற்கும் ஒரு பை கொடுக்கப்பட்டிருக்கும். அந்த பையிலே நீங்கள் ஏதாவது ஒரு பொருளை கொண்டு வந்து நீங்கள் ஏல பொருளாக படைக்க உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். அந்த பண்டிகை ஆராதனை முடிந்தவுடன்
ஏலம் விடப்படும், அது ரொக்கத்திற்கு விடப்படும். ஆகவே நீங்கள் அதற்கும் நீங்கள் ஆயத்தமாக வருங்கள் அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். நீங்கள் செல்கிற பொழுதும் திரும்பி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பையை நீங்கள் எடுத்து செல்ல உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். அதே போல் மாலை 5 மணிக்கு பெண்கள் கூடுகை நடைபெறும். திருச்சபையில் இருக்கிற பெண்கள் யாவரும் நீங்கள் இந்த பெண்கள் கூடுகையிலே கலந்து கொள்ள உங்களை அன்போடு கூட நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். இந்த பெண்கள் கூடுகையிலே அருள் திருமதி கஸ்தூரி பிள்ளை ஐயராமா அவர்கள் தேவனுடைய வார்த்தையை கொண்டு வருகிறார்கள். ஆகவே நீங்கள் யாவரும் இந்த பெண்கள் கூடுகையிலே கலந்து கொள்ள உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். இந்த பெண்கள் கூடுகையினுடைய முடிவிலே நம்முடைய மத்தியிலே இருக்கிற டாக்டர் அவர்கள் உங்களுக்காக சில ஆலோசனைகளை கொடுத்து சில மெடிக்கல் செக்கப் செய்வதாக சொல்லியிருக்கிறார்கள். அது நாளை தினத்தில் உங்களுக்கு அதனுடைய முழு விவரங்களும் அறிவிக்கப்படும். நாளை தினம் இரவு 7 மணிக்கு இன்னிசை நிகழ்ச்சி நடைபெறும். இந்த இன்னிசை நிகழ்ச்சியை நமக்கு நடத்தி தரும்படியாக பாளையங்கோட்டையிலிருந்து கேண்டில் மினிஸ்ட்ரி ஊழியத்தை செய்து வருகிற அன்பான சகோதர சகோதரிகள் வருகிறார்கள். நீங்கள் யாவரும் இந்த இன்னிசை நிகழ்ச்சியிலும் கலந்து கொள்ள உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். அன்பானவர்களே, நாளைய தினத்தினுடைய அனைத்து ஆராதனைகளுக்காக நீங்கள் ஜெபிக்கவும் ஜெபத்தோடு கூட கலந்து கொள்ளவும் உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். நாளை மறுதினம் நடைபெறுகின்ற அனைத்து ஆராதனையும் நீங்கள் நோட்டீஸிலே பாருங்கள், நமக்கு தொடர்ந்து அது கொடுக்கப்படும். நேற்றைய தினத்திலே நாங்கள் இந்த இடத்திலே கூடி பந்தலிலே நாம் ஜெபம் செய்தோம். அப்பொழுது ஜெபிக்கின்ற வேளையிலே அன்பான ஒரு சகோதரி வந்து சொன்னார்கள், ஐயா நாளைய தினத்திலே ஜோசப் ஸ்கூல்லே நமக்கு பள்ளிக்கூடம் வைத்திருக்கிறார்கள், அதிலும் 2 பரீட்சை வைத்திருக்கிறார்கள், காலையும் பரீட்சை மாலையும் பரீட்சை வைத்திருக்கிறார்கள், நீங்கள் ஏதாவது போய் சொன்னால் நடக்குமா என்று சொல்லி கேட்டார்கள். அங்கே போய் நம்முடைய அந்த கல்லூரியினுடைய பிரின்சிபல் அம்மா அவரை நாங்கள் பார்த்து நான் பேசினேன். அப்பொழுது அவர்களை சொன்னோம். அவர்கள் சொன்னார்கள், இது நாங்கள் மந்த்லி டெஸ்ட்டு தான் நாங்கள் வச்சுருக்கிறோம், உங்களுக்காக நாங்கள் அதை மாற்றிக்கொள்கிறோம் என்று சொல்லி அவர்கள் சொன்னார்கள். அவர்களுக்கு நம்முடைய சேகரத்தின் சார்பாக நன்றியை நாம் தெரிவித்துக் கொள்கிறோம். நாளைய தினத்திலே பள்ளிக்கூடம் மாத்திரம் நடைபெறும், பரீட்சை நடைபெறாது. ஆகவே இங்கே ஜோசப் ஸ்கூலில் படிக்கிற எல்லா பிள்ளைகளும் அதில் நீங்கள் கலந்து கொள்வதற்கு உங்களுக்கு வெகு ஏதுவாக இருக்கும். ஆண்டவருடைய நாமம் தொடர்ந்து மகிமைப்படுவதாக. இந்த நேரத்தில் நாம் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பதற்கு நாம் ஆயத்தமாக நம்முடைய பாடல் புத்தகத்திலே இருக்கிற 9வது பக்கத்திலே இருக்கிற பிரசங்க ஆயத்த பாடலாக கூடி மீட்பர் நாமத்தில் அவர் பாதம் பணிவோம் என்ற பாடலை நாம் பாடுவோம். அந்த பாடலை தொடர்ந்து நம்ம மத்தியிலே வந்திருக்கிற அன்பான தங்கப்பிரபு ஐயா அவர்கள் நமக்கு ஆண்டவருடைய வார்த்தையை கொண்டு வருவார்கள். நாம் யாவரும் எழுந்து நின்று இந்த பாடலை பாடுவோம்.
நின்றவாறே நாம் தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். பிதாவே, இந்த வேளைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய பாதத்திலே நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். எங்களது இரட்சணியபுரம் சேகரம் 2வது தோத்திர பண்டிகை ஆயத்த ஆராதனைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய பாதத்திலே வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். உம்மை தொழுது கொண்டோம், உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தினோம், உம்மை ஆராதனை செய்தோம். இப்பொழுது உம்முடைய வேத வசனத்தை சிந்திக்கும்படியாக உம்முடைய பாதத்திலே வந்திருக்கிறோம். பேசுகிறவர் நீங்கள் அல்ல, உங்கள் பிதாவின் ஆவியானவரே உங்களிலிருந்து பேசுகிறார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். அதன்படி அடியனை மறைத்து உம்மை வெளிப்படுத்தும். வந்திருக்கிற நம்முடைய பிள்ளைகள் அனைவரையும் ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். பாருங்கள், அவர் ஆராதனைக்கு பிரியப்படுகிற ஒரு தேவனாய் இருந்தபடினால், ஆராதனைக்கு பாத்திரராகிய ஒரு தேவனாய் இருந்தபடினால் இப்படிப்பட்ட கட்டளை கொடுத்திருந்தார். ஆனால் ஒரு மனிதன் என்ன செய்தான்? அந்த ஓய்வு நாளை பரிசுத்தமாய் அனுசரிக்காமல் விறகு பிறக்க போய்விட்டான். ஆண்டவருக்கு தன்னுடைய வாழ்க்கையிலே முக்கியத்துவத்தை கொடுக்காமல், ஆராதனைக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் அவன் விறகு பிறக்க போய்விட்டான். இப்போ அவனெல்லாம் சில மனிதர்கள் பிடித்து கொண்டு மோசே, ஆரோன், சபையார் இவங்க மத்தியில் கொண்டு வந்து நிற்பாட்டுறாங்க. இவனுக்கு என்ன தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி யோசித்து கொண்டிருக்கிறார்கள். சிறைச்சாலையில் வைத்திருக்கிறாங்க. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, இவனை என்ன செய்யுங்க, கல்லால் அடித்து கொலை செய்யுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். எல்லாரும் அடித்தாங்க, அவன் செத்தான் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆராதனைக்கு பிரியப்படுகிற ஒரு தேவனாய் இருக்கிறார். ஆராதனைக்கு உரிய ஒரு தேவனாய் இருக்கிறார். நாம் படைக்கப்பட்டதன் நோக்கம் ஆண்டவரை பாடி துதித்து மகிமைப்படுத்த, அவரை ஆராதனை செய்யதான். அதுதான் ஆண்டவருக்கு பிரியம். முதல்ல நம்ம பார்த்தோம், ஆண்டவர் எதற்கு பிரியப்படுகிறார்? ஆராதனைக்கு பிரியப்படுகிறார். அதனால் ஆராதனை யாரும் என்ன செய்யக்கூடாது? அசட்டை பண்ணக்கூடாது. கரெக்டான நேரத்தில் எல்லாரும் வந்து பந்தலில் வந்து அமர்ந்துடணும். காலை வேளையில் ஆண்டவருக்கு என்று ஒப்பு கொடுங்க. இந்த பண்டிகையின் ஆசீர்வாதங்களை உங்களுக்கு கர்த்தர் நிச்சயமாய் தருவார். முதலாவது, ஆராதனைக்கு ஆண்டவர் பிரியப்படுகிற ஒரு தேவனாய் இருக்கிறார். இரண்டாவது, ஆண்டவர் எவற்றின் மீது பிரியப்படுகிறார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் வசனம் 6 முதல் 7 வசனம் அடங்கிய பகுதியை நீங்கள் வாசித்து பார்ப்பீங்க என்று சொன்னால், பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில், சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். அவனவன் விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல, தன் மனதிலே நியமித்தபடியே கொடுக்க கடவன். உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார். உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் பிரியமாய் இருக்கிறார். முதல்ல பார்த்தோம், ஆராதனைக்கு ஆண்டவர் பிரியப்படுகிறார். இரண்டாவது பார்த்தோம், உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார். நம் ஆண்டவருக்கென்று கொடுக்க வேண்டும். சங்கீதம் 24:1-2 நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், பூமியும் அதன் நிறைவும் உலகும் அதன் குடிகளும் கர்த்தருடையது என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லாமே அவருடையது. ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை நம் ஆண்டவருக்கென்று கொடுக்க வேண்டும். நாம் கொடுக்க வேண்டும். உற்சாகமா யாரெல்லாம் ஆண்டவருக்குன்னு கொடுக்கிறாங்களோ அவங்க மேல ஆண்டவர் என்ன செய்கிறாரு? பிரியமாய் இருக்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த பண்டிகை காலங்களிலே நாம் நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கென்று கொடுக்க வேண்டும். ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்களை கர்த்தருக்கென்று கொடுக்க வேண்டும். உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார். உங்களுக்கு ஒருவேளை தாளந்துகளை கர்த்தர் கொடுத்திருக்கலாம். அதையெல்லாம் நீங்கள் ஆண்டவருக்கென்று உற்சாக மனதோடு நீங்கள் கொடுக்க வேண்டும். அதில் ஆண்டவர் பிரியப்படுகிறார். அதில் ஆண்டவர் மகிழ்ச்சி அடைகிற ஒரு தேவனாய் இருக்கிறார். 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம், அந்த இடத்திலே போடப்பட்டிருக்கிற சம்பவம் 8ஆம் அதிகாரம் 1 முதல் 9 வசனம் அடங்கிய பகுதியை நீங்கள் படித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், அங்கு மக்கெதோனியா நாட்டு சபைக்கு ஆண்டவர் அளித்த ஒரு கிருபையை குறித்து அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அவங்க பாருங்க, 2வது வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் மிகுந்த உபத்திரவத்தினாலே சோதிக்கப்படுகையில் கொடிய தரித்திரமுடையவர்களாயிருந்தும் தங்கள் பரிபூர்ண சந்தோஷத்தினாலே மிகுந்த உதாரத்துவமாய் கொடுத்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தரித்திரம் என்று சொன்னால் கொடிய தரித்திரம்.
பயங்கரமான தரித்திரம், சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாத ஒரு தரித்திரம் ஒருவேளை காணப்பட்டிருக்கலாம். கொடிய தரித்திரம் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த நேரத்திலே கூட அவர்கள் என்ன செய்தார்களாம்? 3வது வசனத்திலே பாருங்கள், 2வது வசனத்திலே தங்கள் பரிபூர்ண சந்தோஷத்தினாலே மிகுந்த உதாரத்துவமாய் கொடுத்தார்கள். 3வது வசனத்திலே பாருங்கள், தங்கள் திராணிக்கத்தக்கதாகவும் தங்கள் திராணிக்கு மிஞ்சியும் கொடுக்க தாங்களே மனதுள்ளவர்களாக இருந்தார்கள் என்பதற்கு நான் சாட்சியாக இருக்கிறேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்க, உற்சாக மனதோடு ஆண்டவருக்கு என்று கொடுத்தார்கள். அப்போ நம்முடைய வாழ்க்கையிலும் கூட இந்த பண்டிகை காலங்களிலே நம் உற்சாக மனதோடு ஆண்டவருக்கு என்று என்ன செய்ய வேண்டும்? கொடுக்க வேண்டும். கொடுப்பது ஆண்டவருக்கு பிரியம். ஆண்டவருடைய ஊழியத்திற்கென்று, ஆண்டவருடைய ஆலயத்திற்கென்று நாம் கொடுப்பது ஆண்டவருக்கு பிரியம். உற்சாகமாய் கொடுக்கிற இடத்தில் தேவன் பிரியமாயிருக்கிறார். எல்லாரும் கொடுக்க முடியாது, எல்லாரும் பணம் இருக்கலாம், எல்லாரும் கொடுக்க முடியாது. அது ஒரு கிருபை. அந்த கிருபையை பெற்றுக்கொண்டால் மாத்திரம்தான் நம் ஆண்டவருக்கு என்று கொடுக்க முடியும். இந்த பண்டிகை காலங்களில் நம்முடைய இருதயத்தை கர்த்தருக்கென்று கொடுப்போம், நம்முடைய தாளந்துகளை கர்த்தருக்கென்று கொடுப்போம், நம்முடைய வருமானங்களை கர்த்தருக்கென்று கொடுப்போம். உற்சாகமாய் கொடுக்கிற இடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார் என்று சொல்லி நாம் வேதத்தில் பார்க்கிறோம். முதல்ல பார்த்தோம், ஆண்டவர் ஆராதனைக்கு பிரியப்படுகிறார். 2வது பார்த்தோம், உற்சாகமாய் கொடுக்கிற இடத்தில் தேவன் என்ன செய்கிறாரு? பிரியமாய் இருக்கிறார். 3வது, ஆண்டவர் எவற்றின் மீது பிரியப்படுகிறார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, யோசுவா 3ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, யோசுவா ஜனங்களை நோக்கி, உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார். பரிசுத்தமாய் வாழ்வது ஆண்டவருக்கு பிரியம். யோசுவா ஜனங்களை பார்த்து சொல்றாரு, உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்க, நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார். உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதம் நடக்கணுமா? உங்க குடும்பத்தில் ஒரு அற்புதம் நடக்கணுமா? நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற காரியத்தில் ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்ய வேண்டுமா? நீங்கள் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். பரிசுத்தமாய் வாழ்வது ஆண்டவருக்கு பிரியம். 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நீங்கள் படித்து பாருங்கள். தேவன் நம்மை அசுத்தத்திற்கல்ல பரிசுத்தத்திற்கே நம்மை அழைத்திருக்கிறார். பரிசுத்தமான வாழ்க்கை வாழும்படியாய் தான் கர்த்தர் உங்களையும் என்னையும் அழைத்திருக்கிறார். பரலோகத்திலே தேவதூதர்கள் இருக்கிறார்கள், சேராபீன்கள். அவர்கள் எல்லாரும் என்ன செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இஸ்ரவேலின் தேவனாகி கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று சொல்லி ஆண்டவருடைய நாமத்தை அவிதமாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட பரிசுத்தம் நிறைந்த ஒரு தேவன் நீங்களும் நானும் ஆராதனை செய்கிற தேவன். நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய நடக்கையில், நம்முடைய செய்கையிலே, நம்முடைய பேச்சிலே நம் பரிசுத்தத்தை வெளிப்படுத்துகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். பரிசுத்தமாய் வாழ்வது, பரிசுத்தமாய் நடப்பது ஆண்டவருக்கு பிரியம். வெளிப்படுத்தும் விசேஷம் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நீங்கள் படித்து பாருங்கள். இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று இரவும் பகலும் ஓய்வில்லாமல் அங்கு தூதர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஏசாயா 6ஆம் அதிகாரத்தை நீங்க படிச்சு பாருங்க. அங்கு தேவ தூதர்கள் தன்னுடைய 2 செட்டைகளினால, தன்னுடைய பறந்து கொண்டு 2 செட்டைகளினால தங்களுடைய முகத்தை மூடிக்கொண்டு இஸ்ரவேலின் கர்த்தரை பரிசுத்தர் என்று சொல்லி அவர்கள் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறார்கள். அது பார்க்க கூட அவங்களால முடியல. அந்த அளவுக்கு ஆண்டவர் பரிசுத்தம் நிறைந்தது ஒரு தேவனாய் இருக்கிறார். இந்த தோத்திர பண்டிகை கொண்டாட வந்திருக்கிற நாம், நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் இந்த பரிசுத்தத்தை விரும்புகிறார். பரிசுத்தமாய் வாழ்வது ஆண்டவருக்கு பிரியம். இந்த பண்டிகை காலங்களில் நாம் ஆண்டவருக்கு பிரியமானது என்னது என்று சொல்லி நீங்களும் நானும் சோதித்து பார்க்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். எல்லாரும் இருக்கின்ற இடத்துல எழுந்து நிற்கலாமா? எழுந்து நிற்கலாமா? கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று சோதித்து பாருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் எவற்றின் மீது பிரியப்படுகிறார் என்று சொல்லி நாம் சிந்தித்தோம். அவர் ஆராதனைக்கு பிரியப்படுகிறார். உற்சாகமாய் கொடுக்கிற இடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார். பரிசுத்தமாய் வாழ்வது ஆண்டவருக்கு பிரியம்.
சேகர தோத்திர பண்டிகை கொண்டாட வந்திருக்கிற நாம் இந்த முதல் நாளிலே ஆண்டவருக்கு பிரியமானது இன்னதென்று நம்மை சோதித்து பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கென்று அர்ப்பணிப்போம். நம்முடைய குடும்பத்தை கர்த்தருக்கென்று அர்ப்பணிப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே செய்வார். அன்பின் பிதாவே, நீர் கொடுத்த இந்த அருமையான வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று சோதித்து பாருங்கள் என்று வேதத்தில் நாங்கள் வாசித்தோம். ஆண்டவரே, நீர் எவற்றின் மீது பிரியப்படுகிறீர் என்று சொல்லி நாங்கள் சிந்தித்தோம். ஆராதனைக்கு பிரியப்படுகிறீர். உற்சாகமாய் கொடுக்கிற இடத்தில் நீர் பிரியமாய் இருக்கிறீர். பரிசுத்தமாய் வாழ்வது உமக்கு பிரியம். நாங்கள் அதன்படி எங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்க எங்களுக்கு கிருபையை தாரும். உம்முடைய பாதத்தில் வந்திருக்கிற சிறு பிள்ளைகள், வாலிபர்கள், ஆண்கள், பெண்கள், முதிர் வயதுள்ளவர்கள், ஒளிப்பெருக்கி மூலமாக இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகள் எல்லாரையும், எல்லாருடைய குடும்பத்தையும் தேவனாகிய கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய கிருபையும் உம்முடைய இரக்கமும் உம்முடைய பாதுகாப்பும் உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருடைய வாழ்விலும் வெளிப்படட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, ஆண்டவரே, எங்களுடைய ரட்சணியபுர சேகரம் இரண்டாவது இந்த தோத்திர பண்டிகை கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். உடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, ஆண்டோடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்டு அன்பான ஐயாவுக்கு நம்முடைய சேகரத்தின் சார்பாக நன்றியை நாம் தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து நாம் நின்றவாறே நம்முடைய ஆராதனை முறைமை புத்தகத்திலே 9வது பக்கத்தில் இருக்கிற காணிக்கை பாடலாகிய எந்த நூலிலும் புது கவியாலே பொங்க இயேசுவை பாடிடுவேன் என்ற பாடலை நாம் நின்றவாறு பாடுவோம். அப்பொழுது நம்மையும் நம்முடைய காணிக்கையும் நாம் அவருடைய சமுதிரை அர்ப்பணிப்போம்.
ஜெபம் பண்ண கடவோம். நேசிக்கிற எங்கள் அன்பின் கர்த்தாவே, இந்த ஆயத்த ஆராதனைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனையில் நாங்கள் படைத்திருக்கிற காணிக்கைகளையும் எங்களையும் நாங்கள் உமது கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். முன்பதாக ஒரு நாள் வருமான காணிக்கையை படைத்திருக்கிற அன்பான ஆசிரியர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் உம்முடைய கிருபையினால் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும் பலப்படுத்துவீராக. இந்த ஆயத்த ஆராதனையிலே நீர் எங்களோடு கூட இடைப்பட்டு உமக்கு நாங்கள் கோடான கோடி தோத்திரங்களை நாங்கள் ஏறெடுக்கிறோம். ஆண்டவரே, அன்பான ஐயா மூலமாக நீர் எங்களோடு கூட பேசின வார்த்தைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எது உமக்கு பிரியமானது என்று நாங்கள் சிந்திக்கும்படி, நாங்கள் மறுபடியும் எங்களை ஆராய்ந்து பார்க்கும்படி ஆண்டவர் கொடுத்த நல்ல கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் ஆராதனையில் பிரியப்படுகிறவர், நீர் உற்சாகமாய் கொடுக்கிறவனத்தில் பிரியமாய் இருக்கிறீர். பரிசுத்த வாழ்விலே நீர் பிரியப்படுகிறீர். ஆண்டவரே, இந்த நாட்களிலே நாங்கள் இவைகளிலே பிரியமாய் நாங்கள் உமக்கு நடக்கத்தக்கதாக நீர் எங்களுக்கு கிருபை செய்தருளும்படி நாங்கள் வேண்டுகிறோம். எங்கள் மத்தியிலே உம்முடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்ட அன்பான ஐயாவுக்காக அம்மாவுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் அவருடைய ஊழியத்தின் பாதையிலும் குடும்ப வாழ்விலும் உம்முடைய ஆசீர்வாதங்களை அருளி செய்து ஒவ்வொரு நாளும் நீர் அவர்களை பலப்படுத்தும்படி நாங்கள் வேண்டுகிறோம். உம்முடைய கிருபை உள்ள கரங்கள் அவர்களோடு கூட இருந்து அவர்களை ஆசீர்வதித்து பலப்படுத்தட்டும். ஆண்டவரே, எங்கள் தேவனாய் கர்த்தர் உம்முடைய கிருபையினால் நீர் வழிநடத்துவீராக. ஆண்டவரே, எங்களுடைய சேகரத்தினுடைய மக்களுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆயத்த ஆராதனை மூலமாக உமது நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்திட ஆண்டவர் கொடுத்த நல்ல கிருபைக்காக கொடா கொடி தூத்திரங்களை ஏறெடுக்கிறோம். இந்த ஆயத்த ஆராதனை கலந்து கொண்ட அருமையான சேகரத்தினுடைய திருச்சபை மக்கள், பள்ளிக்கூடத்தினுடைய பள்ளி மாணவர்கள், ஆசிரியர்கள் யாவரையும் எங்கள் தேவனாய் கர்த்தர் நீர் ஆசீர்வதித்தருளும்படி நாங்கள் வேண்டுகிறோம். ஆண்டவரே, உம்முடைய தயவுள்ள கரம், உம்முடைய இரக்கமுள்ள கரம் தொடர்ந்து எங்களோடு கூட இருந்து எங்களை வழிநடத்துவதாக. தொடர்ந்து நடைபெற இருக்கின்ற கலை நிகழ்ச்சியிலும் உமது கிருபை நிறைந்திருக்கும்படி நாங்கள் வேண்டுகிறோம். எல்லா துதிக நமையும் உமக்கை செலுத்துகிறோம். எங்கள் ஆண்டவரும் எங்கள் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் நம்மளுடைய போதிக்கும் இருப்பதாக. நிறைவு கீதம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமே. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. தெய்வீக சமாதானத்தோடே அமர கடவோம். மனவளை அவருக்கு நன்றி.